வணக்கம். நம்ம ரிதன்யாவுடைய வழக்கை பத்தி இன்னைக்கு பேச போறோம். ரிதன்யாவுடைய அப்பா அம்மா திருப்பூர் மாவட்டம் அவினாசி. அந்த பிரச்சனை அவருடைய கணவர்னால ஏற்பட்ட பிரச்சனை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த பிரச்சனை நடந்து 1 வருஷம் ஆச்சு. அவங்க அப்பா அம்மா பயங்கர மன கஷ்டத்துல அன்னைக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க. நாங்க அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம், ஆனா என் பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லி. தயவு செய்து தமிழ்நாடு அரசு இதை கவனத்துக்கு எடுத்து ரிதன்யாவுடைய வழக்கை சீக்கிரமா முடிச்சு குற்றவாளியான ரிதன்யாவோட கணவருக்கு நல்ல ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும். நீதித்துறையில ஏழைவாழ மக்களும் சரி, நடுத்தர குடும்பங்களும் சரி, பணக்காரங்களும் சரி, நீதித்துறை நம்பிதான் இருக்கிறோம். நீதித்துறை கண்டிப்பா குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இந்த தீர்ப்புக்காக ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கணும். அந்த கூட பிறந்த தம்பிக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த பெண்கள் வன்கொடுமைக்கு சரியான ஒரு தண்டனை ஒவ்வொருத்தனுக்கும் கிடைக்கணும். அப்பதான் சட்டத்துக்கு பயந்து குற்றங்கள் குறையும். தயவு செய்து இந்த ரிதன்யா வழக்குல உடனே தமிழ்நாடு அரசு தலையிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல நீதியை வாங்கி கொடுக்கணும். விஜயனா, நீங்க தான் இதை கவனத்துல எடுத்துட்டு போகணும். அந்த தாய் தகப்பே பிள்ளைக்கு நீதி கிடைக்கலன்னு ரொம்ப வருந்துறாங்க. குற்றவாளிகள் சீக்கிரமா வெளியே சுத்திக்கிட்டு திரியிறாங்க. குற்றங்களை நம்மளே என்கரேஜ் பண்ற மாதிரி நீதித்துறையில இருந்து அவங்களுக்கு ஒரு பெயில் கிடைக்க கூடாது. இந்த மாதிரி குற்றங்கள்ல இந்த பொண்ணுடைய வாழ்க்கை எப்படி கெட்டு போச்சோ அதே மாதிரி அந்த பையனுக்கு இன்னொரு வாழ்க்கை இல்லைன்ற அளவுக்கு கடுமையான தண்டனையை சட்டம் கொடுக்கணும். நாங்க அதெல்லாம் எதிர்பார்க்கிறோம். 2வது, அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, அவங்களுக்கு கொடுத்த அந்த பொருட்கள், அதாவது வரதட்சணையா கொடுத்த காரு, நகை, பணம் இதெல்லாம் திரும்ப இன்னும் கிடைக்கலன்னு சொன்னாங்க. சீக்கிரமா விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன் இன்னும் கொடுக்காம வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அந்த குடும்பத்துக்கே ஒரு தண்டனைய இந்த நீதித்துறை வழங்கணும். அந்த பெற்றோருடைய கண்ணீர் துடைக்கப்படணும். ரிதன்யாவுக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கணும். அதுதான் மக்களாகிய பெண்களாகிய எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. தயவு செய்து இந்த கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றணும். நன்றி.